ரொம்பவே ஈஸியான குயிக் அண்ட் டெலிஷியஸான லெமன் ரெசிபி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ எது செய்யறதுக்குன்னா 2 கிரீன் சில்லிஸ், 1 இன்ச் ஜிஞ்சர், கரி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், 1 லெமன் ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அது கூடவே பச்சை மிளகாவும் ஜிஞ்சரும் வெட்டி வச்சிருந்ததை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிட்டு அது கூட மஞ்சள் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் அது கூட ஆட் பண்ணணும். நம்ம நல்ல வரவரையாக வச்சு வச்சிருக்க சாப்பாடை அது கூட கலந்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க லெமன் ரைஸ் ரெடி. இப்போ இதுக்கு சைட் டிஷ் வேணும். ஆப்வியஸாக இதுக்கு வந்து என்ன ஃப்ரைஸ் தான் நல்லா இருக்கும். ஸோ நான் பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறேன். 2 பொட்டேட்டோவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோல்லாம் சீவி வச்சிருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, சும்மா புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு 1 by 1 சேர்த்துடணும். நல்லா ஸ்லோ வச்சு குக் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்தும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக வரும். 1 to 10 மினிட்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் சைட் ஃப்ளிப் பண்ணி போடுங்க. ஸோ தட் அதர் சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அதுதாங்க ரொம்ப டெலிஷியஸான லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பாய்.